வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 7ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ஸோ எப்போதும் சொல்கிறது தான். ஸோ லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுவும் வந்து உதாரணம் சொல்லப்போனால் ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உங்கள் ஜாதக ரீதியாக தசா புத்தி அந்தரங்கள் என்னன்றதை நோட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது உங்கள் ராசியிலே வந்து 2ஆம் அதிபதி வந்து சூரியன் ராசியிலே இருக்கிறதும் சுக்கிரன் கூட இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம். ஸோ சூரியன் வந்து இருக்கும்போது நிறைய விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குடும்பத்துக்கு பெருசாக சம்பாதிக்கணும், ஏதோ பண்ணிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். கூட வந்து சுக்கிரன் வக்ரம். ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 4 மற்றும் 11ஆம் தேதி வந்து வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களும் பெரும் வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் சுக்கிரன் வக்கரமாக இருக்கும்போது எல்லாமே கொஞ்சம் டிலேடாக நடக்கும். இதே உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து வக்கரமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி 3ஆம் அதிபதி ஸோ 3 மற்றும் 12ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அந்த 2, 3ஆம் அதிபதினு ஒரு கனெக்டிவிட்டி வந்ததுனாலே நமக்கு தெரியாமல் வந்து கேமரா வைக்கிறது, நம்ம ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் உஷாராக இருக்கணும். 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி வந்து வக்கரமாக போய் கடகத்தில் வந்து உங்கள் ராசியிலே இருக்கும்போது தாயாருக்கும் உங்களுக்கும் இருக்க அந்த ஒரு கருத்து வேறுபாடுலாம் வந்து கலைஞ்சு நீங்கள் வந்து நேராக வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள், ஈகோ கிளாஷஸ்லாம் போய் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது இருந்தாலும் அந்த வக்கரம்னும் போது கொஞ்சம் டிலேடாக நடக்கும் அப்படியே, மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய், 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றமான விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பு தான். ஏன்னா செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்துரும். ஸோ குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கும்ங்கிறது தான் உண்மையான விஷயம். இதில் வந்து மேஜராக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 5ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள், பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், ஸோ 6ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் இருக்க கடன்கள் ஏதாவது எழுதினா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ அதனால் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருங்க. கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லோன் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் வந்து வக்கரமாக இருக்கிறது வந்து சின்ன விஷயங்கள், கணவன் மனைவிக்கு உள்ள சின்ன ஈகோ கிளாஷஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரம் அது ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இந்த பிரச்சனை என்னென்னா 7, 8ஆம் அதிபதியாக வரும்போது கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து நிறைய எதிர்பார்ப்பு, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கும். பட் அந்த எதிர்பார்ப்புலாம் கிளியராக ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ கேட்ட இடத்துல காசு கிடைக்கிறது, ரொட்டேஷன் கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடக லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்த பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ ஏற்கனவே வந்து எதுக்காக வந்து வக்கரம்னும் போது அந்த பிடிவாத்தி விடணும். அந்த வக்கர கிரகங்கள் கண்டிப்பாக பிடிவாதம். ஒரு ஜனனகால ஜாதகத்துக்கு வந்து ஒரு நிறைய கிரகங்கள் வக்கரமாகும் போது அவங்க அடமெண்ட்டாகவும் மற்றவர்கள் சொல்லை வந்து கேட்காம நான் சொன்னதான் ரைட்டுன்ற அந்த பிடிவாதம் பிடிப்பார் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அதனால் பிரார்த்தனை பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் இறைவனை நினச்சி ஒவ்வொன்று இந்த ஈஸ்வரன் உள்ளே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அதிர்ஷ்டம். ஸோ நிறைய பேருக்கு வந்து சொல்கிற விஷயமே இல்லைடா, அடே எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைடே, என்னடா இது எவ்வளோ ஓட்டாலும் ஒட்ட மாட்டேங்குதுன்னு, என்ன தடவி உருண்டு போடுறாலும் ஒட்டுறதாட ஒட்டுக்கிற மாதிரி நான் வந்து நிறைய இடங்களில் வந்து நான் இது வந்து கேட்டிருக்கோம். நம்மக்கிட்ட வரவங்களும் சொல்லுவாங்க, சனே எனக்கு பாருங்கண்ணே இந்த நியூமராலஜி பிரகாரம் இந்த பேர் சரியில்லைன்னு சொல்கிறாங்கண்ணே அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது அப்படியா அப்படின்னா அப்படி இல்லைங்க. இப்போ உதாரணம் சொல்லப்போனால் என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு 30 ஆண்டுகள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 17 வயசு 18 வயசில் வந்து நான் வந்து பிஸ்னஸ்க்கு வந்தேன். ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு வந்துட்டு என்னால் இப்போ நான் போடாத எஃபோர்ட் இல்லை, அவ்வளோ எஃபோர்ட் போட்டும் என்னால் பெரிய சக்ஸஸ் பண்ண முடியாமல். ஆனால் 30 வயதில் இருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்கள் 17 வயசுலேருந்து 30 வயசுனும் போது எத்தனை வருடங்கள். ஸோ அத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 12.5 வருஷம்னு வச்சுப்போமே. ஒரு 12.5 வருஷம் வந்து கடினமான போராட்டம். பட் வெற்றி இருந்ததுன்னா வெற்றியும் இருந்தது, தோல்வியும் வந்து பயங்கரமான ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட வந்து அதில் வந்து ஹார்ட்லி வந்து ஒரு 5-6 ஆண்டுகள் வந்து பயங்கரமான ஒரு போராட்டகரமான ஒரு விஷயமா இருந்ததுங்க. அது அஸ்ட்ராலஜி பிரகாரம் உண்மையான அஸ்ட்ராலஜி பிரகாரம் அது உண்மையாக தான் இருந்தது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அனுபவங்கள் தான் என்னை வந்து உயர்த்துச்சு. ஸோ அந்த அனுபவம் பார்த்திங்கன்னா நான் அங்கே பட்ட கஷ்டங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பெரிய ஒரு சக்ஸஸை கொடுத்தது. அதனால தான் நான் என்ன சொல்வேன்னா, என்றைக்குமே அதிர்ஷ்டங்கிறது ஒரு சின்ன முள்.
ஓகேங்களா. உழைப்புங்கிறது ஒரு பெரிய முள். இந்த உழைப்புங்கிற முள் வந்து உழைச்சிக்கிட்டே வந்து அந்த அதிர்ஷ்டங்கிற முல்லை தொடும்போது அது பெரிய மாபெரும் வெற்றி அமையுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, இன்றைக்கி சந்திராஷ்டமோ, இன்றைக்கி அஷ்டமி, இன்றைக்கி நவமி, நான் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மாதத்துக்கு ஒரு 12-13 நாள் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை பண்ணிட்டு போயிட்டே இரு. சாமி இருக்கார் பார்த்துக்கலாம் போடான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேலை இன்றைக்கி முடிச்சாகணும் அப்படிங்கிற வேகத்துக்கு போனோம்னா அது வெற்றியோ தோல்வியோ ஆண்டம் பார்த்துக்கிட்டோம். ஆனால் அந்த எஃபோர்ட்டு நான் எடுத்தேன் பாருங்கள், அந்த எஃபோர்ட்டு தான் பெஸ்ட்டு. ஏன்னா அந்த எஃபோர்ட் வந்து உங்களுக்கு அனுபவமாக இருக்கும். வெற்றி கிடைக்கலன்னா கூட அது ஒரு பெரிய அனுபவம். அது வந்து உங்களை அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போவாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, டிப் ஆஃப் த வீக்கில் அதிர்ஷ்டங்கிறது வந்து வருமானா எல்லோர் வாழ்க்கையிலும் அதிர்ஷ்டம் வரும், எல்லோர் வாழ்க்கையிலும் சோதனை வரும். இது இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க. இன்றைக்கி தான் ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொன்னேன், சார் இப்போ நல்ல காலம் வந்துச்சுன்னா எப்படி சார்? நல்ல காலன்றது வந்து எல்லாருமே என்ன நினச்சிட்ருக்கோம்னா, பொருளாதார ரீதியில் வந்து வர்றது தான் வந்து நல்ல காலம். ஒருத்தர் தான் இப்போது ஒரு டிபேட் கூட நடந்தது, ரஜினிகாந்த். ஸோ இந்த ரஜினிகாந்த்கிட்ட வந்து நீங்கள் நினைக்கலாம், இங்கேருந்து பார்க்கும்போது ரஜினிகாந்த் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், அவர் மாதிரி ஒரு ஸ்டார் ஆகணுங்க அப்படின்னு. அவர் வாழ்க்கை உள்ளே போய் பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். என்றைக்குமே ஒரு கிரகம் வந்து உச்சமாகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட் வீடு வந்து நீச்சம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஸோ அவர் வந்து இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது ரஜினிகாந்த் வந்து ரொம்ப சூப்பராகவும் ஆஹா ஓஹோன்னு இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் உள்ளுக்குள்ளே அவரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து தூங்க விட முடியாத அளவுக்கு ஒரு துக்கத்தையும் துயரங்களையும் கொடுத்துருக்கோம். அது நமக்கு தெரியாது. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும், தலைவா அப்படின்னு சொல்லி கை தட்டிக்கிறோம். இது எனக்கு எப்படி தெரியும்னா, நான் நிறைய இது கிட்டத்தட்ட ஒரு 3000 ஜாதகம் பார்த்து வச்சுப்பேன். ஒரு 3000-4000 ஜாதகம் பார்க்கும்போது அத்தனை வாழ்க்கையும் பார்க்கும்போது கிடைச்ச விஷயம் என்னென்னா, பெரிய ஆள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மல்டி மில்லியனர் ஜாதகங்கள் பார்த்துருக்கேன். பெரிய ஆளுங்களாம் ஜாதகங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து சரக்கு அடிக்காமல் தூங்கினதே கிடையாது. ஐயோ சார் பெரிய மல்டி மில்லியனர், அவர்கிட்ட இல்லாத பணம் இல்லை, இல்லாத கார்ஸ் கிடையாது, இல்லாத வீடு இல்லை, பங்களா சொகுசு பங்களா எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன சொல்லுவார், சரக்கு அடிக்க நான் தூங்க முடியாது சார், அவ்வளோ டென்ஷன் இருக்குது சார், என்னால் முடியல சார்ன்றான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய பணக்காரர் இருக்கார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியிலே வர முடியாது. வெளியில் வந்து சூரிய ஒளி பட்டுதுன்னா அவருக்கு பிரச்சனை வரும். கேட்டால் இல்லை சார் அது ஸ்கின்னு பயங்கர அலர்ஜி ஆகுது சார்ன்றாரு ஒருத்தர். அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு பிரச்சனை. ஒருத்தனுக்கு பார்த்தோன்னா புள்ள சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு தான் அவங்களாம் வாழ்ந்துருக்காங்க. இதுக்கு வந்து தீர்வாக போனீங்கன்னா சில பேர் வந்து வீட்டுக்கே போக மாட்டான். நைட் 2 மணி வரை உட்காந்து கார்ட்ஸ் விளையாடுவாங்க கிளப்பில். பெரிய ஆளுங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதனால் வாழ்க்கைங்கிறது எப்படி தெரியுங்களா, நம்ம எடுத்துக்கிறது தான் வாழ்க்கைங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டங்கிறது நம்ம எடுத்துக்கிறது தான். அவனை அதிர்ஷ்டம் இன்றைக்கி இருக்குன்னு எடுத்துகிட்டு போனோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைய வாழ்க்கை, இன்றைய நாள் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு ஆரம்பிங்க. அதிர்ஷ்டம் தானாக அவங்கள வந்து தூக்கிட்டு போவோம் கண்டிப்பாக. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பெரிய ஆளுங்கன்னா அவங்க பெரிய ஆள், அவங்க தான் சூப்பர்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் தான் சூப்பர், உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ஹீரோ. அதனால் வந்து பெரிய முயற்சிகள் பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.